ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் சம்மர் ட்ரிங்க் ரெசிபி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம்மர் ட்ரிங்க் நெல்லிக்காய் ஜூஸ். நான் பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. டெய்லி ஒரு டம்ளர் இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னா அவ்வளோ ஹெல்தி. வாங்க நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் பெரிய நெல்லிக்காய் 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 பக்கம் குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் கத்தி வச்சு அப்படியே ஒரு ஸ்லைஸாக போட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து ஈஸியாக கட் பண்ணிடலாம். கொட்டை மட்டும் தனியாக வந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜூஸரில் போட்டு அடிக்கும்போது நெல்லிக்காய் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி கிடைக்கும். நான் நெல்லிக்காயெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு ஜூஸரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயை ஆட் பண்ணிடலாம். இது கூட நான் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இந்த கருவேப்பிலை நெல்லிக்காயோட ஆட் பண்ணி ஜூஸ் செய்யும்போது அதோட ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூடவே நான் 250 ml அளவு தண்ணி ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஜூஸ் வந்து சில்லுன்னு கிடைக்கும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு நிறையா சக்கையாக தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஜூஸ் வந்து உங்களுக்கு புளிப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் துவர்ப்பாக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஜூஸை ஒரு ஃபில்டரில் நல்லா வடிகட்டிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு ஜூஸ் கூட இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வெறும் சக்கை மட்டும் வர அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டேஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு துவர்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி ஒரு டம்ளர் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்தி இதில் இருக்குது. இந்த ஜூஸ் டெய்லி குடிக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளோட முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும். நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக பொலிவான சருமம் பெறுறதுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை ஒரு டம்ளரில் 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிற இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் டெய்லி ஒரு டம்ளர் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. நீங்களும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.